பொள்ளாச்சி அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ உச்சி மாகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள புளியம்பட்டியில் பழமை வாய்ந்த உச்சி மாகாளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இப்பகுதி காவல் தெய்வமாக விளங்கி வரும் உச்சி மாகாளியம்மன் திருக்கோவிலின் ஜீர்ணோதாரண புனருத்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகர் பூஜை, புண்ணியாகம், சுப முகூர்த்த கால் நடத்தல், முளைப்பாளிகை போடுதல், கங்கணம் கட்டுதல் நிகழ்வுடன் தொடங்கி விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாகம், விசேஷ சந்தி, பூத சுத்தி, யாகசாலை பிரவேசம், 3ஆம் கால மகா பூர்ணாகதி, தீபாதாரணை நடைபெற்றது. இன்று காலை சுப்ரபாதம், திருப்பள்ளி எழுச்சி, விக்னேஸ்வர பூஜை, புண்ணிய வாகனம், துவார தோரண வேதிகா பூஜையுடன் மகா பூர்ணாகதி தீபாதாரணை, யாகசாலையிலிருந்து திருக்குடங்கள் புறப்பட்டு மூலவர் உச்சி மாகாளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மேலதாளங்கள் விளங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவிழாவை நம்ம பார்த்தோம்னா 12 ஆண்டுகள் தொடர்ந்து சென்று இறைவனை மனம் மொழி மெய்களால் வழிபட்டால் எத்தகைய பலன்கள் எல்லாம் கிடைக்குமோ அத்தகைய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அப்படியாக இங்கே கூடியிருக்கிற சமூக பெருமக்கள் அப்படியாக வருடத்தில் 365 நாட்கள் இருந்தாலும் நம்மளுக்கு பேசுறதுக்கு நேரம். நம்மளுடைய கவனமா கவனிச்சுங்க, நம்மளுடைய மனம், மொழி, மெய்கள் அனைத்துமே இறைவனின் திருமேனியும்
காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம்.